வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இன்றைய வீடியோவில் ரெஸ்பைட் கேர்ன்னு ஒன்று இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். விருப்பம்னு சொல்லி சொன்னால் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி டைரக்ட் பேமெண்ட், ஷார்ட் பிரேக்ன்னு 2 விஷயம் இருக்குது. அந்த ரெண்டோட சேர்த்து நீங்கள் இந்த ரெஸ்பைட் கேரையும் நிச்சயமாக எடுக்க முடியும். இந்த ரெஸ்பைட் கேர் எப்படி செய்வாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். விருப்பம்ண்டா நீங்கள் செய்யுங்க. நான் என் நாலேஜை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னே தவிர மற்றபடி எங்களோட தமிழ் பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். நாங்கள் எப்படி பிள்ளைகளை கொண்டு போய் கேர் ஹோம்ல எல்லாம் வர்றதுண்டு. அது டோட்லி உங்களோட விருப்பம் தான். பட் நான் என் நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். செய்கிறது செய்யாதது அது உங்களுடைய விருப்பம். ரெஸ்பைட் கேர் எப்படி என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய லாங் பிரேக் தர்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இப்போ வெள்ளிக்கிழமையில உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயிடுவாங்க. கூட்டிக் கொண்டு போயிட்டு சனி ஞாயிற்றுக்கிழமைகளை வச்சுருப்பாங்க. திங்கக்கிழமையில கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க. திருப்பி நாங்கள் ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. மண்டேக்கில் உங்களுக்கு பெரிய ஒரு லாங் பிரேக் இருக்கும். அகெயின் உங்களோட வருமானம், உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களோட கவுன்சிலை பொறுத்து மேபி ஒரு நாள் தான் தரலாம், இல்லாட்டிக்கு ஒரு சில மணித்தியாலங்கள் தான் தருவாங்க. அது உங்களோட கவுன்சிலரை கையில் தான் உண்மையிலே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் இருக்குதான்னு கேட்டால் ஒரு சில ஏரியாவில் ஏஜ் லிமிட் கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்கும் தருவாங்க, வளர்ந்த பிள்ளைகளுக்கும் தருவாங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 16 வயசுல இருந்து இருக்கும். ஒரு சில ஏரியாவில் 18 வயசுல இருந்து இருக்கும். மறுபடியும் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, உங்களோட வருமானம் என்னன்றதை பொறுத்து தான் இதுகள் எல்லாம் உங்களோட கவுன்சில் டிசைட் பண்ணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களோட கவுன்சில் என்னென்ன ஆஃபர் வச்சுருக்குறாங்க, உங்களோட இன்கம் என்ன, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்றதை பொறுத்து எல்லா விஷயங்களுமே மாறுபடும். சில விஷயங்கள் உங்களுக்கு தரலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு தராமலும் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, உங்களோட கவுன்சில் அடித்து நீங்கள் கேட்கலாம். அங்கே சென் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது சிறப்பு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு டீம். அவங்கள கண்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் தாராளமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போவுமே நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னால் அந்த ஹெல்ப்பை கேட்குறதுக்கு ஒரு நாளும் நாங்கள் தயங்கவே கூடாது. தாராளமாக கால் பண்ணி நீங்கள் உங்களோட கவுன்சிலில் கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு என்ன செய்யுங்க, பள்ளிக்கூடத்தில் கேளுங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து இருப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீம் போகிற பிள்ளைகளுக்கு, ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்டையே கேட்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கர் இருந்தால் சோஷியல் ஒர்க்கர்கிட்ட கேளுங்க. அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அசஸ்மெண்ட் செய்வாங்க. அசஸ்மெண்ட் செய்துட்டு லைக் அசஸ்மெண்ட்டா எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு குழு ஒன்று விட்டு வரும். அதையெல்லாம் எங்கள்கிட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அது எல்லாமே எங்களுக்கு தேவைதான், நாங்கள் எலிஜிபிள்னு சொல்லிக்கல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நிச்சயமாக போகும். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.